பிரிஞ்சி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். குக்கர் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறங்க. பட்டை, லவங்கம், பிரியாணி இலை சேர்த்துக்கிறங்க. அரிஞ்சு வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறங்க. நல்லா கிளறி விட்டுட்டு தட்டி வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கிறங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு பச்சை மிளகா கீரி வச்சது 2 சேர்த்துக்கிறங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கிறங்க. தக்காளி நல்லா ஜூஸி ஆகிற அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கிறங்க. கல்லுப்பு சேர்த்துக்கிறங்க. கல்லுப்பு சாப்பாட்டுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், அதனால கல்லுப்பு சேர்த்துருக்கேன். அதை நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறம் காய்கறிகளை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் போட்டு நல்லா மசாலா எண்ணெயில் நல்லா பிரிஞ்சுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிறங்க. நல்லா மசாலாவை கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் தயிர் சேர்த்துக்கிறங்க. தயிர் சேர்க்கறதுனால சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாகவும் ஒரு நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட்டும் கொடுக்கும். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் அரிசிக்கு நான் 2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். அதான் அதனுடைய உள்ள மெஷர்மெண்ட் அளவு. நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல உங்களுடைய அளவை கணக்கு பண்ணிக்கிறங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் மசாலா எங்கேயும் திட்டு திட்டாக அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறிட்டு இந்த ஸ்டேஜில் அரிசி சேர்த்துக்கணும். அரிசி உடஞ்சிடாமல் அந்த மசாலா எங்கும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். உதிரியான சாப்பாடு அப்போ தான் நமக்கு கிடைக்கும். நல்லா கிளறிட்டு இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி புதினா போட்டுறணும். போட்டு மூடி போட்டுட்டு இறக்கணும்னா சுவையான பிரிஞ்சி ரெடி.